ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூ பார்ன் மதருக்கு மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான். இதை தான் டெய்லியும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டும் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சஃபோலா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். மற்ற ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதோட அளவு 100 ml இருக்கும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பால் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போது பால் காய ஆரம்பிக்கும் போது லைட்டாக இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தால் போதும். பால் ஃபுல்லாக காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். அதுவும் உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸோட கலர் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்திருக்கும். ஓட்ஸ் போடும்போது இருந்த கலருக்கும் இப்போ வெந்ததுக்கப்புறம் இருக்கிற கலருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பாதாம் முந்திரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை ஆற வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நமக்கு கண்டிப்பாக மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். இதை ரொட்டீனாக நான் டெய்லியும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரொட்டீனாக எடுத்துக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்.